அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எதுக்காக நம்ம படிக்கணும்? நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்கு படிக்கிறதுக்கான காரணமே நம்ம ரிப்பீட் கொஸ்டின் வரும், அந்த கேள்விகள்லாம் படிக்கும்போது நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம மார்க்கும் அள்ளிடலாம் நினச்சிதான் இருக்கீங்க. ஸோ ஆனால் அது கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஐடிஐ லெவல் எக்ஸாம்ஸ், இந்த ஐடிஐ லெவல் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது ஐடிஐ லெவலை தாண்டியும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இது. இது 16/11/2025 அன்னைக்கு இந்த எக்ஸாம் நடந்துச்சு. இந்த எக்ஸாம்ல சில கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாமா? ஸோ ஒன் பை ஒன் பார்த்துட்டு வரலாம். அண்ட் இந்த மாதிரி பிஒய்க்கு படிக்கிறது மூலியமாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கட்டமா பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒரு 6 மாசம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக ஈஸியா இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறத கேட்டுட்டு வாங்க. ஸோ மொதல் 5 மாசம் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான பைபிள்னு இல்ல குரான், இல்லைன்னா ராமாயணம், மகாபாரதம், நம்ம பகவத்கீதை, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் தான். இந்த ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக 6லிருந்து 12 வரைக்கும் நீங்க முடிச்சே தான் தீரணும். 6லிருந்து 12 வரைக்கும் லைன் பை லைன் படிக்கலாமானா தேவையில்ல. சிலபஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகுதோ அந்த டாபிக் ஃபுல்லா நீங்க படிச்சுதான் தீரணும். அது பேசிக்கானது, அது அடிப்படை. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மற்ற சில புக்ஸ் போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்கூல் புக்ல இருந்தே என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ மொத்தம் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், மொத்தம் 1 மந்த்ல இருந்து 2nd மந்த் வரைக்கும் நீங்க என்னென்ன படிக்கணும், மந்த் 3ர்ட்ல இருந்து 4th எப்படி படிக்கணும், 5த்ல இருந்து 6th, இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதன் அடிப்படையில பிஒய்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்கறது, அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும். ஸோ இது பொது தமிழுக்கானது. பொது தமிழுக்கு பாத்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இப்போ முதல் பாருங்க, கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு மரபு தொடர். சிலபஸ்ல மரபு தொடர் விளக்கும் கருத்து யாதுன்னு இங்க கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ மரபு தொடர்னே ஒரு டாபிக் இருக்கு. அந்த மரபு தொடர் டாபிக்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம சொலவடையாக சில விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம், இல்ல கேட்டிருப்போம். எப்படின்னா உயிரும் உடலும் போல, ராமனும் சீதையும் போல, இந்த மாதிரி சில சொலவடைகள் இருக்கு. ஸோ நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இப்ப அதே மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல பாட்டெல்லாம் வரும்ல, மடை திறந்த வெள்ளம் போல, இதுக்கு என்ன அர்த்தம் என்ன? ஓகேங்களா? ஸோ அதுல ஒண்ணுதான் இங்க பாருங்க, நிறைய இடத்துல கேட்காத ஒரு கொஸ்டின். இது ரொம்ப புது டைப்ல, அதாவது இந்த மரபு தொடர்ல இது ஒரு புதுசு. கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுவாங்கல்ல, என் பையன், அப்பா பையனை பார்த்து சொல்ற, பையன் அவ்வளோ நல்லவன் அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. தன் நண்பர்கிட்ட அப்பா பையனை பார்த்து சொல்றாரு, என் பையன் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச்சுக்கு, தந்தையுடைய பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மையுடையவன் அர்த்தம். எவருக்கும் பயப்படாதவன் கிடையாது, யார் பேச்சையும் கேட்க மாட்டான் கிடையாது, பேச்சை தட்ட மாட்டான். இது இங்க பாருங்க, இந்த இதுவும் ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான், இதுவும் ரைட்டு தான், இதுவும் சரிதான். ஓகேங்களா? ஆனா நல்லா கவனிங்க, மிகச்சரியானது எது? ஏயும் சரிதான், டியும் சரிதான், ஆனால் அதிலும் அதிகப்படியாக மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் ஏ தான். ரைட்டா? சோ அப்ப இப்படிதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி ரைட் இருக்கிறதும் இருக்கும், ரைட் இருக்கிறதும் இருக்கும், பாதி ரைட் இருக்கும், முழுமையாக ரைட்டா இருக்கிறதும் இருக்கும். ஸோ அப்ப நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? முழு ரைட்டா இருக்கிறது தான் தேர்ந்தெடுக்கணும். ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு வினைகள் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. தன்மை, ஒருமை, பன்மை, இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒருமை பன்மை அப்படிங்கிற விதத்தில் ஒரு கேள்வி. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, இது பேஸ் பண்ணியும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? எப்படி நம்ம கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான்னு பார்த்தோம், அதே போல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு நிகழ்வு, ஒரு வினை பாத்தீங்கன்னா நடக்குது. அந்த வினை எப்படி இருக்குன்னு பாருங்க. பூவோடைய இதழ்கள் மலர்ந்தது, மலர்ந்தன, அது இது பூவின் இதழ்கள் பன்மை.
ஓகேங்களா. இதழ்கள் எல்லாம் மலர்ந்துச்சு. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம அந்த பூக்கடையில போய் வாங்கும்போது, என்ன பூ எல்லாம் மொட்டை இல்லாம மலர்ந்து இருக்கு, இது எப்படி வாங்க, ஃபங்க்ஷன் போறதுக்குள்ளே அது இதாயிருமே, அப்படியெல்லாம் வந்து வீட்டுல பேசியிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரிதான் இங்க வந்து பாருங்க, மலர்ந்த, மலர்த்த அப்படின்னு இருக்கு. வளர்ந்த, வளர்த்து, மலர்ந்த, வளர்ந்த அப்படின்னு இருக்கு. இங்க அடுத்தது பாருங்க, விரிந்து, விரித்து. சார் இங்க பூ அப்படின்னு சொல்லும் போது மலர்ந்தன்னு தானே வரணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க அடுத்த வார்த்தை பார்க்கணும். மயில் தோகையை டேஸ், மயில் தோகையை விரித்தது. அது தன்னுடைய தன்னிச்சையா, தன் செயலாய் செய்வது. சோ அப்ப மயில் வந்து தோகையை விரித்திருக்கு. ஆனா பூ வந்து பாத்தீங்கன்னா இதழ்களை விரிந்தது, இதழ்கள் விரிந்தது அப்படின்னு தான் வரும். சோ அப்ப பி இஸ் த ரைட் ஆன்சர். சரி, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம், இது வினைகள் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடியது. சோ அதனால நம்ம ஈஸியா நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப அடுத்த சில கேள்விகள் இங்க பாருங்க. அடுத்த கேள்வி இருக்கு பாருங்க. கீழ்காணும் தொடரில் உள்ள ஒற்றுப்பிழை நமக்கு வந்து தெரியாது. இந்த இடத்துல இத்து வருமா, இக்கு வருமா, இனமிகள்லாம் என்ன, இந்த புணர்ச்சி பத்தி நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு வந்து தெரிய வரும் ஒற்றுப்பிழை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. இரு வினைகள் அப்படின்னு சொல்லும் போது மலர்ந்த அப்படிங்கிறது தன்வினை, மலர்த்த இல்லைன்னா விரித்தது அப்படிங்கிறது பிறவினை. இப்படி பாக்குறோமா, தன்வினை பிறவினைன்னு பார்த்தோமா, மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட். சோ அதனால நம்ம அந்த அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்க பாருங்க, ஒற்றுப்பிழைன்னு சொல்லும் போது சான்றாக, கல் என்பது விற்பனை பொருள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இந்த சொற்றொடர், இங்க இருக்கக்கூடிய சொற்றொடர்ல எங்க ஒற்று இல்லாமல் உள்ளது, இல்ல தேவையில்லாமல் இருக்கிறது. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருந்தாலும் தப்பு தான், தேவையற்ற இடத்தில் அந்த ஒற்று இருந்தாலும் தப்பு தான். ஓகேங்களா. சோ இப்ப சான்றாக அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பின்னாடி என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா. கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. சான்றாக அப்படிங்கிற அந்த இக்கு கண்டிப்பாக வரணும். அதே நேரத்துல விற்பனை பொருள் அன்று, விற்பனை பொருள், அந்த இனமிகள் அப்படிங்கிற இந்த இடத்துல கண்டிப்பாக வரணும். நிலைமொழி, வருமொழி, புணர்ச்சி விதிகள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தோன்றல், விகாரம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. சோ இது அதாவது இந்த புணர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. விகார புணர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மூன்றா பிரிப்பாங்க, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க நாம பாக்குறது தோன்றல். இங்க பாருங்க, இங்க இக்கு வரணும், இங்க இப்பு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. இங்க ஆங்கில சொற்களை கொடுத்துட்டு அது கீழே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொற்களை கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஏன் சில தடவை இந்த வாஷிங் மிஷின் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சில நிச்சயமாக ஒரு 3-4 கேட்டுருவாங்க. ஸோ பிறமொழி சொற்கள், கலை சொற்கள், இப்ப அரசே வந்து பாத்தீங்கன்னா டிபிஐஆர் அப்படிங்கிறது அந்த வெப் பேஜ்ல வந்து கலை சொற்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு ஒரு 2000-3000 கலை சொற்கள் வரைக்குமாவது கொடுத்துருப்பாங்க. ஒரு 300 நாட்கள் வரைக்குமே போயிருச்சு. 300 நாள்னு சொல்லும் போது ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 சொற்கள் கொடுக்குறாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பார்த்தா இருக்கும். இதை பத்தின விஷயங்கள் நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில நிச்சயமாக ஒரு போஸ்டிங்கா நாங்க வந்து கொடுக்குறோம், நீங்க பாருங்க. ஸோ ஸ்மார்ட் கார்டு, ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லும் போது நல்லா பாருங்க, ஸ்மார்ட்னா திறனாளர், திறன் படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். இங்க கார்டு அப்படின்னு சொல்லும் போது அட்டை. ரேஷன் கடையில போய் நிப்போம்ல, ஸ்மார்ட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படித்தான் வருது. ரைட். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. திறன் அட்டை என்பது மிகச் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின், டிமாண்ட் டிராஃப்ட். இந்த வங்கிகள்ல அடிக்கடி நம்ம பயன்படுத்தும் சொற்கள் நிச்சயமாக ஒரு கேள்வி வரும். செக்குனா என்ன, வரை ஓலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரை ஓலை. காசோலைனா செக். ஓகேங்களா. சோ அதே மாதிரி கடன் அட்டை அப்படின்னு சொல்றாங்களா, கடன்னா வந்து கிரெடிட் கார்டு. ஓகேங்களா. அதே வங்கினா பேங்க்னு அர்த்தம். இங்க டிமாண்ட் டிராஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. ரைட். சோ அப்போ வரை ஓலைன்னு அர்த்தம். ரைட்டா. சோ இப்ப இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா சொற்களையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. சரி, அடுத்தது பிற மொழி சொற்கள். இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, விஸ்தாரம். விஸ்தாரம் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. விஸ்தாரம் என்ற இந்த வார்த்தை வந்து எந்த மொழி உங்களுக்கு தெரியுமா, கமெண்ட் பண்ணுங்க. விஸ்தாரம் என்பது எந்த மொழி அப்படின்னு
கேட்பாங்க. உருது, சமஸ்கிருதம், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் இப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ விஸ்தாரம் என்றால் என்ன? பெரும் பரப்பு என்பதுதான் தமிழ் சொல். ஓகேங்களா? செல்வம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து என்ன மொழி உங்களுக்கு தெரியும் என்றால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, சரியான ஈன எழுத்துக்கள், ஈனமான எழுத்து என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அமைந்த சொல்லை கண்டறிக. சூழ்க, எஃகு, பலகை. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இன எழுத்து 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல தமிழ்ல பாருங்க இன எழுத்துன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப வந்து இஞ்சு எங்க வரும், இந்த இஞ்ச் என்ற எழுத்து எதன் அருகே வரும் அப்படி சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி உயிரெழுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. அ அப்படின்னு இருக்குனாலே ஆ அப்படின்னு வரும். அதே மாதிரி இப்ப உயிரெழுத்துக்கள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று இன எழுத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேங்களா? இதற்கும் இணை எழுத்துக்கள் வந்து இருக்கு. இது நீங்க 6ஆம் வகுப்பு புக்கு படிச்சீங்கனாலே சுலபமா தெரிஞ்சிரும். தஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. கூரை, இப்படி பல கேள்விகள் வந்து கேட்பாங்க. அலை, அலை, அலை கடல் அலையாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் அலை வந்துச்சு, மக்கள் கடல் அலை போல வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை காவல் நிலைய அதிகாரி அழைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப 2 அலை இருக்குல்ல. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கூரை, கூரை. இப்ப வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய கூரை. நீங்க இந்த கண்டிப்பா இந்த ரகரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ரகரத்தை வைத்தும் கேட்பாங்க. ரகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு. ஓகேங்களா? சோ அது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி 3 ல இருக்கும். ஓகேங்களா? லகர 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 வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அதன் அடிப்படையில இங்க கூரைன்னு இருந்தா வீட்டின் கூரை, கூரப்புடவைன்னு சொல்லுவாங்க. திருமணத்தின் போதும் சில முக்கிய வைபவத்தின் போதும் நாம் அன்றாட நம்ம பெண்கள் எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கூரப்புடவை கட்டிட்டு போவாங்க. அவ்வளவு பெருமையா இருக்கும். கூரப்புடவை வாங்கி தந்தான் அப்படின்னு பாட்டெல்லாம் வரும். கூரப்புடவை வாங்கி தந்தான் மச்சானே அப்படின்லாம் பாட்டெல்லாம் பார்த்திருப்பீங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. இப்ப கொஸ்டின் பாருங்களேன், ஒரு கேள்வியில 2 கேட்டிருக்காங்கப்பா. அப்ப 2க்கும் இனமான சரியான ஆப்ஷனை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். பூ அப்படின்னு இருக்கு. பூ டேஸ் வீசும். இங்க 2 சுழி நாவா இல்ல 3 சுழி நாவா? ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு தன்னகரமா ரன்னகரமா, இங்க 2 சுழி 3 சுழினே சொல்லக்கூடாது. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இன எழுத்து வச்சே வந்து நகரம் சொல்லுவாங்க. இப்ப இங்க வந்து வராத நகரம் எது? இது தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நட்பு அப்படின்னு வர்ற இடத்துல இந்த நாவ என்னன்னு சொல்லுவோம்? தன்னகரம்னு சொல்லுவாங்க. இந்த 2 நகரமுமே வந்து முதல்ல வராது. சோ இப்படி இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழ் பேசவும் எழுதவும் ரொம்ப எளிமையா இருக்கும். உலகத்துல மூத்த மொழியை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெருமை. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண முறையோட பேசுறோம் அப்படிங்கிறது மேலும் பெருமை. செம்மொழிக்கு அடுத்தது செந்தமிழாக மாத்தணும்னு சொன்னவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். பூ டேஸ் வீசும், பூ மனம் வீசும். அடுத்தது, புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். புலியின் கண்கள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கண்கள், கண். ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, அகர வரிசை. நிச்சயமாக அகர வரிசையுடைய அந்த ரூல், ஃபார்முலா, விதி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுலபமா அடிக்கலாம். இது பத்தி நான் தனி ஒரு வீடியோல வர்றேன். ரைட்? சரி, இப்ப இங்க பாருங்க, ஆன்சர் வந்து அன்பு, இரக்கம், 5 ஓசை எல்லாமே உயிரெழுத்தாக இருக்கு. இது சுலபமான கேள்வி. அடுத்தது பாருங்க, தலைவன் என்ற ஓரெழுத்து சொல். ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. 42 இது இருக்கு. நன்னூலார் பவனந்தி முனிவர் சொன்னது 47. இந்த 47 முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இளங்குமரனார் புக்கா இருக்கட்டும், மத்த அவுட் சோர்ஸ் புக்க போகணும். தலைவன்னா ஐ என்று அர்த்தம். ஐ என்று சொல் வந்து பாத்தீங்கன்னா தலைவனை குறிக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, ஒரு, ஓர். நான் பல தடவை சில வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னை பற்றி பரிச்சயம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இதுக்கு முந்தின காணொலியில எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு அப்படிங்கிறது எங்க வரும், ஓர் அப்படிங்கிறது எங்க வரும். இங்க பாருங்க, எக்ஸாம்பிளோட எடுத்துக்காட்டோட கொடுத்திருக்காங்க. ஒரு மொழி. இங்க மோ அப்படிங்கிறது உயிரெழுத்தா உயிர்மெய் எழுத்தா? ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு மொழின்னு வரும், ஓர் வராது. உயிரெழுத்து இருக்கக்கூடிய இடத்துலதான் வரும். இன்னொரு எக்ஸாம்பிளே நான் வந்து காமிக்கிறேன். ரைட், அடுத்தது பாருங்க, ஊர் பெயர்களின் மருவு. திருச்சிராப்பள்ளி அப்படின்னு இருக்கிறத எப்படி சொல்றாங்க? பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்கன்னா தெரியும், திருச்சே 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 அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. இப்ப அதே மாதிரி பாருங்க, கோவையம்புத்தூர் அப்படிங்கிறது என்னவா மாறிச்சு? கோயம்புத்தூரா மாறி இப்ப கோவையா மாறிடுச்சு. இப்படி பல சொற்கள். ஈவன் உங்களுக்கு பெங்களூரு தெரியுமா? பெங்களூரு அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல் தான். அது வந்து பாத்தீங்கன்னா வங்களூர் அப்படிங்கிறதுல இருந்து வெங்கைய நல்லூர், வெங்கையலூர் அப்படின்னு இருந்ததுதான் பெங்களூரா மாறிச்சு. அங்க தமிழர்கள் அதிகம் இருந்த ஒரு பகுதி, ஒரு தமிழ் பிரதேசம் தான் பெங்களூரு. அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இடுக்கி மாவட்டம், கேரளா, அது தமிழர்கள் இருந்த பகுதி. எல்லாமே என்ன சொல்ற, ஜிகேல படிப்பீங்க நீங்க, பாலிட்டியில ஸ்டேட் ரீஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாமே அங்கிட்டு போயிருச்சு.